நான் ராமசாமி அது எப்படி நம்ம ஜனங்களுக்கு அறிவாளர் விட்டுருவோம். டேய் அடிக்கடி கண்ணாத்தா கைய காமிச்சா கண்ண சிமிட்டான் அப்படின்னு ஊருக்குள்ள மிட்டாய் கொடுத்துனே இருங்க. அப்பதான் நம்ம கல்லா கட்ட முடியும். புரியுதா? மிட்டாய் அவங்களுக்கு கொடு, எனக்கு கொடுக்காது. போ. கண்ணாத்தாவை நம்பினோர் கைவிடப்படா. கண்ணாத்தாவை நம்பினோர் கைவிடப்படா. ஐயாக்கு என்ன வேண்டுதல்? கால் ஒடிஞ்சு நடக்க முடியாம ரொம்ப நாளா வீட்லயே கிடந்தேன். ஆத்தாளுக்கு கொலுசு வாங்கி போடு, நல்லா நடப்பேன்னு சொன்னேன். இப்போ நடக்கிறாரு. எப்படா? வச்சிருந்த வண்டியை வித்து தான் கொலுசே செஞ்சு போட்டாரு. இப்ப எங்க போனாலும் நடந்தே போயிட்டு நடந்தே வர்றாரு. முருகேசா, ஆத்தாவுடைய மகிமையை சூசேவாடா. கண்ணாத்தாவை நம்பினோர் கைவிடப்படா. உனக்கு என்னடா? எங்க அப்பா குடிய விடணும்னு வேண்டிக்கிட்டேன். குடிச்சாதான் நம்ம ஊருக்குள்ளேயே வரக்கூடாது. அதனாலதான் பொடியூர்ல தூங்கிடுவேன். ஒரு நாள் தூங்கி எந்திரிக்கும் போது எனக்கு தெரியாம என் பையன் ஆத்தா கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த கயரை வந்து கட்டி விட்டான். குடிச்சா ஆத்தா தண்டிச்சிருவானா, அப்ப இருந்து குடிவே விட்டுட்டேன். ஆத்தா சட்டி சோறு. ஆத்தா நீங்க வணங்கண்ணா. உங்க அப்பாக்காக நீ வேண்டிக்கிட்டல்ல, உனக்கு பதிலா உங்க அப்பா நேத்தி கடன் செய்வார். கண்ணாத்தாவை நம்பினோர் கைவிடப்படா. தம்பி சீக்கிரம் முடிச்சு விடப்பா. ஓ இவரா? ஐயாக்கு என்ன வேண்டுதல்? என் பொண்ணு டாக்டருக்கு படிச்சு முடிச்சு அவளுக்கு பிடிச்ச மாதிரி மெட்ராஸ் ஆஸ்பத்திரியில வேலைக்கு சேர்ந்துட்டால. அப்புறம் என்னப்பா, காலகாலத்துல ஒரு கால் கட்டு போட வேண்டியதானே? அவளை கல்யாணம் பண்றவனுக்கு நாடி கட்டு நீ போடுவியா? தம்பி கையில் வழியா உனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியுமில்ல, அவளை இப்படி பேசுற? சின்ன வயசுல இருந்து தெரிஞ்சதுனால தான் இப்படி பேசுறேன். சும்மா ஒருத்தன் எதிர்க்க நின்னாலே எதிர்த்து பேசுவா.